வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் பேருந்துக்குள் மழை பெய்யும் அதிசயம், பேருந்துக்குள் குடைபிடித்து பயணம். உதகையில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு அதிசயமான காட்சி சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பேருந்துகள் மழை நீர் வழிந்ததால் ஒரு வாலிபர் நகர பேருந்துக்குள் குடையை விரித்து நின்று பயணம் செய்தது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த காட்சி உதகை நகர பேருந்தில் பதிவு செய்யப்பட்டது. பேருந்து வழக்கம் போல் கூட்டமாக இருந்தது. அந்த வேளையில் பயணம் செய்து தன்னிடம் இருந்த குடையை முழுவதுமாக விரித்து அதனைத்தான் மேல் பாதுகாப்பாக கொண்டு நின்று சென்ற காட்சி பயணிகள் சிலரால் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. உதகை தலைக்குந்தா செல்லும் பேருந்தினுள்ளே மழை நீர் ஒழுகுவதால் பயணிகள் அவதி. பேருந்தினுள்ளே குடைபிடித்து பயணம் மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது அதிக கனமழை பெய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒழுகும் பேருந்துகள் குடையை விரிக்க வேண்டிய நிலை ஏற்படுவது, மேல்கூரையிலிருந்து பேருந்திற்குள் தண்ணீர் கொட்டுகிறது. இது போக்குவரத்து துறையின் அலட்சியத்தை காட்டுகிறது என்று பயணி ஒருவர் பெரும் அதிருப்தியுடன் தெரிவித்தார். அத்துடன் நகர பேருந்துகளில் அடிக்கடி காணப்படும் உள்நிலை சேதங்கள் மற்றும் மேல்மாடி துளையூடாக வரும் தண்ணீர் பிரச்சினைகள் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.